الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى قد أفلح من تزكى صدق الله العظيم. கணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய கிருபை, அல்லாஹுடைய மாபெரும் வல்லமையின் வெளிப்பாடு, குர்ஆனை ஓதக்கூடிய நல்ல நசீபுகளை, குர்ஆனை ஓத கேட்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். இதுபோன்ற பாக்கியங்களை மீதமுள்ள நாட்களிலும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் இதுபோன்ற நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியமற்ற ஜெயசேகளாக நம்மை எல்லாம் ஆக்குவானாக. கண்ணியமானவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே உள்ளங்களை பக்குவப்படுத்துவது சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான், அது அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர்தான் வெற்றியாளர். யார் தன் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர்தான் வெற்றியாளர். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமாக நிகழ்ந்துவிடக்கூடிய ஒரு காரியம் அல்ல. உள்ளம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. அதில் நீண்ட நாட்களாக தூசியாக இருந்துச்சு, அதை துடைக்கிறது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோமோ, அதுபோன்று நம்முடைய உள்ளங்கள் பாவங்களால் சூழப்பட்டிருந்தால் அதிலிருந்து வெளிவருவது மிகப்பெரிய சிரமம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் குறித்து நமக்கு ஒரு பிம்பம் உண்டாகிறது. இவர் இப்படித்தான், இவர்னா இவர் இப்படித்தான் என்பதாக நம் மனதிலே ஒரு பிம்பம் ஒன்று உண்டாகிறது அல்லவா? அது யாரும் கிடையாது, அது நான் தான். நான் இவரை பற்றி என்ன நினைக்கிறேனோ அது நானும் தான். அதான் நபி சொல்வார்கள், நீங்கள் கண்ணாடியை போன்றவர்கள், உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் கண்ணாடியை போன்றவர்கள். ஒரு மனிதர் தவறான மனிதராக இருக்கிறார் என்றால் என்னுடைய உள்ளங்களிலே அது போன்ற பாவங்களில் எங்களை மறைத்திருக்கிறது என்று. ஒரு மனிதனை பார்த்து நான் தவறாம் என்று சொல்லவே முடியாது. அந்த அவன் செய்யக்கூடிய செயலை வேண்டுமானால் தவறு என்று சொல்லலாம், அந்த மனிதனை தவறு என்று சொல்ல முடியாது. இதுபோன்று உள்ளங்கள் பரிசுத்தப்பட வேண்டும் என்றால், பக்குவப்பட வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய முஜாஹதாக்களை செய்ய வேண்டும். இதுபோன்று தௌபா செய்யாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமே ஆனால் அது நம்முடைய உள்ளங்களை இருட்டாக்கி கொண்டே இருக்கு. தௌபா செய்யாத விஷயங்கள் இருக்கிறது. அதை தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு பாவம் குறித்து தௌபா செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை அடையாளம் என்ன தெரியுமா? அவன் அந்த பாவத்தை மறுபடியும் செய்வான். ஒரு மனிதனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, யாரெல்லாம் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன்னு அழுது மண்டாடுகிறான் அல்லாஹ்விடத்தில். ஆனால் மீண்டும் அந்த பாவத்தை அவன் செய்கிறான் என்றால் அவன் கேட்ட அந்த தௌபா அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். பாவம் என்பது அது அடுத்த பாவங்களை பக்கம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. பாவம் இந்த ஒரு பாவம் செஞ்சிட்டோம், நான் தௌபா செஞ்சுட்டேன் அப்படியே விட்டு, அப்படி இல்லை. என்னுடைய பாவங்களுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அந்த பாவத்தை நான் மீண்டும் செய்வேன். அந்த பாவம் அடுத்த பாவத்திற்கு வழிவகுக்கும், அந்த பாவம் அதுக்கடுத்த பாவத்துக்கு வழிவகுக்கும். இப்படியாக பாவம் என்பது அது ஒரு பெரிய கிளையை போன்று ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவது எப்படி என்று சொன்னால் அது நம்முடைய தௌபாக்களின் மூலமாகத்தான், நம்முடைய உள்ளங்களை சரி செய்வதன் மூலமாகத்தான். அதே மாதிரி தான் இந்த உள்ளங்களை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது நபி சொல்வார்கள், ஒரு முஃமினுடைய பாவம் இருக்கிறது அல்லவா, ஒரு முஃமின் ஒரு சின்ன பாவம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் தலைமையில ஒரு பெரிய பாறாங்கல் இருக்க மாதிரி உணர்வாராம். என் தலையில பெரிய பாறாங்கல் இருந்தால் நம்ம எப்படி உணர்வோமோ அது போன்று உணர்வார். நான் அல்லாஹ்க்கு இப்படி மாறி செஞ்சுட்டேனே, அல்லாஹ் செய்ய வேண்டாம்னு சொன்ன காரியத்தை நான் செஞ்சுட்டேனே, அல்லது அல்லாஹ் செய்ய சொன்ன காரியத்தை நான் விட்டுட்டேனே அப்படிங்கிற அந்த பாரம் அவருடைய தலைமையில் இருப்பதாக உணர்வார். அல்லாஹ்விடத்தில் உடனே தௌபா செய்வார், நான் இனிமேல் செய்ய மாட்டேன், அல்லது நான் இந்த செய்ய சொன்ன நான் செய்யாமல் விட்டுட்டேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் உடனடியாக முறையிடுவார். ஆனால் ஒரு மனிதனுக்கு தான் பாவம் செய்த பிறகு எந்த உணர்வுகளும் இல்லாமல் ஒரு மூக்கை ஒரு ஈ உட்கார்ந்து இப்படி தட்டி விடுவோம், அது மாதிரி சிந்தனைகள் இருந்து சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் இன்னும் பண்படவில்லை. நம்முடைய உள்ளங்களின் மூலமாக ரப்பை அடைந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் ஆளாக்கப்படவில்லை. ஒரு மனுஷர் இருந்தார், நான் இறைவனை என்ன செய்ய போறேன், சந்திக்க போறேன், தியானம் செய்ய போறேன், எனக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு காட்டில் போய் உட்கார்ந்தார். காடுகளில் அப்போ அவருக்கு
அவர் தியான நிலையை அமர்ந்திருக்கிறாரு. கண்களை திறந்து நான் இறைவனை அடைய போகிறேன். பார்த்தா ஒரு பெண்மணி நடந்து போறாங்க. அவருடைய அந்த தவம் கலைகிறது. சரி, கண்ணை திறந்து இருந்தால் தானே சிந்தனை மாறுது என்பதாக கண்களை மூடிக்கொள்கிறார். அதே அடுத்த நாள் அந்த பெண்மணி நடந்து போகக்கூடிய சத்தம் கேட்கிறது, கொலுசுடைய சத்தம் கேட்கிறது. அவருடைய தவம் கலைகிறது. சரி, கண்ணை திறந்து காதை திறந்து தானே கேட்குது, கண்ணையும் கட்டிடுவோம் காதையும் மூடிடுவோம் அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி நடந்து போகிறார்கள். அவர் வைத்திருக்கக்கூடிய மலருடைய வாசனை தெரிகிறது. அவருடைய தவம் கலைகிறது. கண்ணையும் கெட்டியாச்சு, காதையும் கெட்டியாச்சு, இப்போ மூக்கையும் பொத்தியாச்சு. எப்படியாவது என்ன செஞ்சிடணும், இறைவனை அடைந்து விட வேண்டும் அப்படின்னு தியானத்தில் உட்கார்றாரு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தவர் அந்த பெண்மணி வரவே இல்லை. காதையும் கெட்டியாச்சு, கண்ணையும் கெட்டியாச்சு, மூக்கையும் பொத்தியாச்சு. இவருக்கு சிந்தனை வருது, கரெக்டா இந்த நேரத்துக்கு தான் அந்த பிள்ளை வந்துச்சு. எப்படி கண்ணையும் கெட்டியாச்சு, காதையும் கெட்டியாச்சு, மூக்கையும் பொத்தியாச்சு. எப்படியாவது தியான நிலையை அமர்ந்து என்ன செஞ்சிருந்தோம், கடவுளை அடைந்து விட வேண்டும் நினைக்கும் போது சிந்தனை என்ன செய்யுது, கரெக்டா அந்த 1 மணி நேரம் உட்கார்ந்துருக்கும் போது அந்த பிள்ளை வந்து போச்சு 3 நாளா அப்படின்னு சிந்தனை தவம் கலைகிறது. கண்ணியமானவர்களே, ரப்பை அடைய வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டியது முதலில் நம்ம உள்ளங்களை. நம்முடைய உள்ளங்கள் எவ்வளவு பரிசுத்தமாகிறதோ, எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ, நாம் அந்த அளவுக்கு மற்ற மனிதர்கள் பற்றி உண்டான உயர்ந்த எண்ணங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹை பற்றும் உயர்ந்த எண்ணம் ஏற்படும். நல்ல யோசனை பண்ணிக்கீங்க. நம்முடைய உள்ளங்கள் சரியாக இருந்தது என்றால் தான் நம்ம அல்லாஹை பற்றி உயர்ந்த எண்ணங்களே நமக்கு ஏற்படும். நம்முடைய உள்ளங்கள் சரியில்லை என்றால் நமக்கு ஒரு சின்ன கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, அல்லாஹ்க்கு கண்ணே இல்லையா, நவுதுபில்லா, அல்லாஹ்க்கு வேற ஆளே கிடைக்கலையா, இப்பதான் ஆபரேஷன் சரியாகி எஞ்சி நிற்கிறேன், அதுக்குள்ள என் பிள்ளை கை உடஞ்சிருச்சு, அப்ப சரியா இருக்கு, அதுக்குள்ள கடையில வியாபாரம் ஆயிரு. இப்படி தொடர்ந்து எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் கண் இருக்கா இல்லையா, வேற யாருமே கிடைக்கலையா, அவனுக்கு சோதனை செய்து யாரையுமே கிடைக்கலையா? கண்ணியமானவர்களே, இதுவெல்லாம் உள்ளங்களில் இந்த பாவங்களுடைய வெளிப்பாடுகள். எங்களுடைய உள்ளங்கள் எப்பொழுது சரியாகிறதோ, எங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தம் எப்பொழுது ஆகிறதோ, அப்பொழுதுதான் நாம் அல்லாஹ்வை பற்றியே மிகச்சிறந்த எண்ணங்களை வைக்க முடியும். நம்முடைய உள்ளங்கள் சரியாக வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளங்களை சரிபடுத்த வேண்டும் என்றால், ஒரு பெரிய சூஃபி மகானிடத்திலே ஒரு மனிதர் பாடம் கற்றுக்கொள்வதற்காக செல்கிறார். 12 வருடங்கள் பாடம் கற்றுக்கொள்கிறார். தீனுடைய பல கலைகளை கற்றுக்கொள்கிறார். பெரிய சூஃபி மகானிடத்திலே 12 வருடங்கள் கழித்து கேட்கிறார், 12 வருஷமா அவங்க கூட இருந்திருக்கிறேன், ஏதாவது பெரிய சூஃபி மகான் சொல்றீங்க, ஏதாவது ஒரு கராமத்தை காட்டியிருக்கீங்களா, ஏதாவது அற்புதங்கள் உங்கள் மூலமாக நிகழ்ந்திருக்கிறதா, நான் பார்த்ததே இல்லையே என்பதாக அந்த மாணவர் கேட்கிறார். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் என்னைக்காவது 12 வருஷம் என்னை பார்க்குறிய, என்னைக்காவது நான் ஜமாத்துடைய தொழுகை விட்டு தொழுது பார்த்துருக்கியா? இல்லை, பார்த்ததில்லை. என்னைக்காவது நான் முதல் தப்பி விட்டு தொழுது பார்த்துருக்கியா? பார்த்ததில்லை. இதை விட பெரிய கராமத் என்ன இருக்க போகுது, இதை விட பெரிய அற்புதம் என்ன இருக்க போகுது? நான் அல்லாஹ்விடத்தில் இருக்கும் போதும் முறையிடுகின்ற பொழுதும் அதனுடைய நேரங்களுக்கு ஜமாத்தோடு தொழுகிறேன், அதனுடைய தக்பீரை ஊலாவோடு தொழுகிறேன், இமாமோடு சேர்ந்து தக்பீர் கட்டுகிறேன், மலக்குமானுடைய ஆமீனும் என்னுடைய ஆமீனும் நிறை ஒன்று சேர்ந்து வருகின்ற அளவுக்கு நான் அதனை தொடர்ந்து கண்காணித்து தொழுகிறேன். இதை விட வேறு என்ன கராமத் இருக்க முடியும்? அந்த மாணவர் கேட்டாராம், இது போன்ற நிலைகளை நான் எப்படி அடைந்து கொள்வது, என்னுடைய உள்ளங்கள் பக்குவப்பட்ட இந்த நிலையை நான் எப்படி அடைந்து கொள்வது என்று சொன்னால், அவர் கேட்கிறாரு, ஆசிரியர் அவர்களே, நான் இப்போ ஊருக்கு போறேன், 12 வருஷம் ஆச்சு, ஊருக்கு போறேன், ஊருக்கு போயிட்டு நான் உங்களை எப்போ சந்திக்க வர்றது, ஏன் சந்திக்க வர்ற, என்னுடைய உள்ளங்கள் சரியாக வேண்டும், உங்களுடைய உள்ளங்கள் சரியாக வேண்டும், உங்களுடைய உள்ளங்கள் பக்குவப்பட வேண்டும், நான் எப்போ வர்றதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரா, அந்த சூஃபி மகான், நான் இறந்த பிறகு வா, நான் இறந்த பிறகு வா அப்படின்னு சொன்னார். அவர் கேட்டாரா, நான் வந்து சந்திக்க வர்றதே உங்களைத்தான், சந்திக்க வர்றதே உங்களைத்தான், உங்கள்கிட்ட வந்து இன்னும் ஞானங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் எப்போ வர்றதுன்னு கேட்டா, நீ இறந்த பிறகு வான்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அந்த சூஃபி மகான் சொன்னாரா, நான் இறந்த பிறகு வான்னு சொன்னது அர்த்தம் அது அல்ல, நான் என்ற அகந்தை உனக்கு எப்போ அழிகிறதோ அப்பொழுது வா. நான் இறந்த பிறகு வான்னு சொன்னது நான் இறந்த பிறகு வர சொல்லல, ஓ உள்ளத்துல நான் ஒன்று இருக்குல்ல, நான் தான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நான் தான் எல்லாம் சரி செய்வேன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த எண்ணம் எப்பொழுது இல்லாமல் போகிறதோ அப்பொழுது நீ என்னிடத்திலே வா, அப்பொழுதுதான் நீ என்ன செய்ய முடியும், உள்ளங்களை வென்ற மகானாக உருவாக முடியும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அதுபோன்று ஹஜ்ரத்
உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இன்னொரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மக்காவிலே ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு மனிதர், அரபி ஞானங்களிலே மிக தேர்ச்சி பெற்றவர். அவருடைய வீட்டு வாசல் எப்போவுமே அடைச்சு தான் இருக்கும், திறக்கவே மாட்டார். வீட்டு வாசலை திறக்கவே மாட்டார், வீட்டுக்குள்ளே தான் இருப்பார். யாராவது ஏதாவது வேணும்னா எழுதி அவர்கிட்ட உள்ள கதை வழியாக போடுவாங்க, திரும்ப பதில் எழுதி அனுப்புவார், அவ்வளோதான். ஆனால் யார் வந்து கதவை தட்டினாலும் சரி, கதவை திறக்காமலே சொல்லுவார், நீங்கள் இவர் தானே, என்ன விஷயம் வந்திருக்கீங்க கேட்பார். உமர் ரலியல்லாஹு ஆச்சரியம், என்ன மனுஷன் இவர், என்ன மனுஷன், வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிறாரு, கதவு பூட்டி இருக்குது, யார் போனாலும் பேர் சொல்லி நீங்க தானேன்னு கேட்கிறாரு, எப்படி இது நடக்குது? அது உமர் ரலியல்லாஹு இதை எப்படின்னு பார்க்கறதுக்காக என்ன செய்றாங்க, போய் கதவை தட்டுகிறார்கள். உள்ள இருந்து கேட்குது ஒரு கேள்வி, என்ன உமர், என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? உமர் ரலியல்லாஹுக்கு ஆச்சரியம், நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக வந்திருக்கிறேன், எப்படி நீங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இதெல்லாம் செய்றீங்க, யார் வந்து தட்டினாலும் உங்களுக்கு எப்படி தெரிகிறது என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னாராம், அது ஒரு ரகசியம்னு சொன்னாராம். அந்த ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ள தான் நான் வந்திருக்கிறேன், எனக்கு அதை நீங்கள் சொல்லுங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னாராம், எப்பொழுதெல்லாம் உடைய உள்ளங்கள் என்ன சொல்கிறதோ, உங்களுடைய நஃப்ஸ் என்ன சொல்கிறதோ அதற்கு மாற்றம் செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய நஃப்ஸுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாகும். உங்கள் உள்ளங்கள் பரிசுத்தமானால் இறைவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள், உங்களுக்கு இல்ஹாம்கள் கொடுக்கப்படும், அவனுடைய புறத்திலிருந்து இல்ஹாமான அறிவுகள் கொடுக்கப்படும், அது வேறு எந்த ஆசிரியர்னாலும் கொடுக்கப்பட முடியாதுன்னு சொன்னாங்க. எண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள் நண்பர்களே, நம்முடைய உள்ளங்கள் சரி செய்யப்பட்டால்தான் நாம் வெற்றியாளர். எவ்வளவு அமல்கள் இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், காசு பணங்களாக இருக்கட்டும், எவ்வளவு செலவழித்தாலும் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, என்கிட்ட காசு இருக்கு, நான் செலவழிச்சிட்டேன், எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, நான் தொழுதுட்டேன். கண்ணியமானவர்களே, எங்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வினால் தான் நாங்கள் செய்ய முடிகிறது. நான் என்ற அகந்தை எங்களிடமிருந்து வெளியாகின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்கள் பக்குவப்படுகிறது, அதன் மூலமாக எங்களுடைய அமல்கள் சரியாகிறது, அதன் மூலமாக எங்களுடைய கியாமத்துகள் சரியாகிறது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே நண்பர்களே, அப்படிப்பட்ட பாக்கியங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளங்களை சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் என்னவென்றால், தனிமையில் அமர்ந்து என்னுடைய ரப்பை சிந்திக்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவன், எவ்வளவு அசூசையிலிருந்து நான் பிறந்தவன், எவ்வளவு மோசமான சூழ்நிலை நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு மலங்களோடு நான் நடக்கிறேன், எவ்வளவு அசுத்தங்களோடு நான் நடக்கிறேன், என் ரப்பு பரிசுத்தமானவன் என்ற விஷயங்களை நான் தனிமையில் அமர்ந்து சிந்திப்போமேயானால் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை பக்குவப்படுத்திய ஜெயசேகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.